குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 26/6/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 12ஆம் நாள் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் மதியம் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 5:55. கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று அதிகாலை 1:25 வரை சதுர்த்தி, பின்பு இரவு 11:11 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று மாலை 3:30 வரை அவிட்டம், பின்பு சதயம். நாமயோகம் இன்று காலை 8:49 வரை விஷ்கம்பம், பின்பு பிரீத்தி. கரணம் இன்று அதிகாலை 1:25 வரை பாலவம், பின்பு பிற்பகல் 12:18 வரை கௌலவம், பின்பு இரவு 11:11 வரை தைத்துளம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:54 வரை சித்தயோகம், பின்பு மாலை 3:30 வரை மரண யோகம், பின்பு சித்தயோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று மாலை 3:30 வரை புனர்பூசம், பின்பு பூசம். சந்திராஷ்டமம் உடைய ராசி கடக ராசி. மாலை 3:30 வரை புனர்பூசம், பின்பு பூசம். இன்றைய நாளுக்கான பண்டிகை திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் பால் அபிஷேகம். சோழவந்தான் ஸ்ரீ ஜனக மாரியம்மன் மஞ்சள் நீராட்டு விழா. திருவள்ளிக்கேணி ஸ்ரீ பார்த்த சாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீ நரசிம்மர் மூலவருக்கு திருமஞ்சன சேவை. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ வராகமூர்த்தியை வழிபட தொழில் முன்னேற்றங்கள் உண்டாகும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? வண்டி பழுதுகளை சரி செய்ய உகந்த நாள், அபிஷேகம் செய்வதற்கு சிறந்த நாள், வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற நாள், கண்கள் சார்ந்த சிகிச்சை மேற்கொள்ள நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. காலை 1:24 முதல் 3:08 வரையில் மேஷ லக்னம், 3:09 முதல் 5:11 வரையில் ரிஷப லக்னம், 5:12 முதல் 7:26 வரை காலை மிதுன லக்னம், 7:27 முதல் 9:34 வரையில் கடக லக்னம், 9:35 முதல் 11:36 வரை சிம்ம லக்னம், 11:37 முதல் மதியம் 1:36 வரையில் கன்னி லக்னம், 1:37 முதல் மாலை 3:42 வரை துலாம் லக்னம், 3:43 முதல் 5:53 வரையில் விருச்சக லக்னம், 5:54 முதல் இரவு 8:01 வரை தனுசு லக்னம், 8:02 முதல் 9:55 வரை மகர லக்னம், 9:56 முதல் 11:38 வரையில் கும்ப லக்னம், 11:39 முதல் 1:19 வரையில் மீன லக்னம். புதன்கிழமை தினம். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. ஸ்ரீ புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரங்களை பாராயணம் செய்பவர்களுக்கு எல்லா நலன்களும் வளங்களும் கிட்டும். ஓம் கஜத் வஜாய வித்மகே சுக அஸ்தாய தீமகி தன்னோ புதக் பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை
ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஸ்தாய தீமகி தன்னோ புதக் பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது அவசியம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் ஸ்ரீ புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது நல்லது. தொழிலுக்கும் வித்தைக்கும் அதிபதியானவர் ஸ்ரீ புதன் பகவான். அவரை நினைத்து வழிபட சேமங்கள் லாபங்கள் பிறக்கும், கல்வி மேன்மை உண்டாக்கும். புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனி பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மதியம் 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. இந்த நாள் ஆனந்த மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைத்து செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆனி மாதம் 12ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான் வாக்குஸ்தானத்தில். தோற்ற பொலிவு பற்றிய சிந்தனைகள் மேம்படலாம். மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும். தடைப்பட்ட சில வேலைகளை மிக அழகாக செய்து முடிப்பீர்கள். 6ஆம் வீடு ருணரோக சத்துருஸ்தானத்தில் கேத்து பகவான். லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில், விரயஸ்தானத்தில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். இந்த புதன்கிழமை நாளில் பஞ்சமி திதி அமைகிறது. இந்த நாளில் அன்னை ஸ்ரீ வராகி தேவியை வழிபட சேமங்கள் லாபங்கள் பெருகுவதோடு பூமி சக்தியான அன்னை அவளுக்கு அபிஷேகங்கள் செய்யுங்கள். விவசாயம் செழிக்க விவசாயிகளுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அன்னை ஸ்ரீ வராகி தேவியை வழிபட்டாலே போதும். பூமாதேவி பூமியினுடைய அனைத்து நன்மைகளையும் அருளக்கூடிய சக்தி. ஆக ஓம் ஸ்ரீ அன்னை வராகி தேவியை நமஹா என்று இந்த ஸ்லோகத்தை 108 முறை பாராயணம் செய்யலாம். தடைப்பட்ட வேலைகளை விரைவாக முடிக்கக்கூடும். பண வரவுக்கு உண்டான நாள். எதிர்பார்த்தபடி சில வேலைகள் சீக்கிரமாக நடக்கும். துரிதமாக செயல்படுவீர்கள். எதிர்காலம் குறித்து சில தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடும். நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். லாபம் அனுகூலம் நிறைந்த நாள். ஆதாயம் பெறுவீர்கள். வியாபாரத்தினுடைய நிலையை நிலை நிறுத்துவதில் அதிக ஆர்வம் இருக்கும். தகுந்த பலன்கள் கிட்டும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எதிர்கால வாழ்க்கை குறித்த சில நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். தொழில் சார்ந்த தடைப்பட்ட வேலைகள் விரைவாக நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்யும் பொழுது அதற்கேற்ற பலன்கள் இருந்து கொண்டே இருக்கும். பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும்
கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நல்லது. தொழில் சார்ந்த முடிவுகள் எடுப்பதாக இருப்பேன். உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவானுக்கு உண்டான ஓரைக்கையும் புதன் பகவானுடைய ஓரைக்கையும் வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். ஆக குரு பகவானுடைய ஓரைகள் மிக மிக உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. சிந்தனைகள் மேம்படும், ஆலோசனைகள் அதிகரிக்கும், நல் வழியில் இருப்பீர்கள். இறை வழிபாடு உங்களை மேன்மையான நிலைக்கு கொண்டு செல்லும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. விரைவாக வேலைகள் நடக்கும், பணி நிமித்தமாக உயர்வு ஏற்படும், எதிர்பாராத காரியங்கள் கைகூடும், தன லாபம் உண்டாகும், வருமானத்தினுடைய நிலையை உயர்த்துவதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பணம் சார்ந்த நெருக்கடிகள், சில பிரச்சனைகள் தீரும், வருமானம் பெருக்கும், ஆதாயம் நிறைந்த நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற எல்லாம் வல்ல இறைவனை ஈசனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆனி மாதம் 12ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது ராசியினுடைய 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் ராசிநாதன் சுக்கிர பகவான் சூரிய பகவானும் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேத்து பகவான். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களில் அவர்களுடைய ஆசைகள் கைகூடும், எண்ணியது நடக்கும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், அனுகூலம் நிறைந்த நாள். வீடு பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வீடு கட்டுவது தொடர்பான விஷயங்களில் நாட்டம் இருக்கும். சமூக வேலைகளில் முன்னேற்றங்கள் பிறக்கும். மனதிற்கு விருப்பமானவர்களுடைய சந்திப்பு ஏற்படும். மாணவர்களுக்கு, ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். அனுகூலம் நிறைந்த நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். திடகாத்திரமாக சில முடிவுகள் எடுக்கக்கூடும். மனதில் எண்ணிய வேலைகள் விரைவாகவே நடக்கும். வருமானம் தொடர்பான நீங்கள் எடுத்த முயற்சிகள் கைகூடும். அனுகூலம் நிறைந்த நாள். ராசியினுடைய 6ஆம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு 2இல். சில நேரங்களில் தேவையில்லாத செலவுகளும் அவ்வப்போது ஏற்படலாம். குடும்பத்திற்காக நடக்கக்கூடும். பணத்தினுடைய போக்கை புரிந்து கொண்டு சிக்கனமாக இருங்கள். அதிக செலவுகள் செய்ய வேண்டாம். அலங்காரங்கள் மற்றும் வாசனை திரவியங்களில் வேலை பார்ப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். நன்மை நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதே நல்லது. ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமாக நோய் குணமடையும். உடல் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், ஆசைகள் கைகூடும். வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். எண்ணிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடும். புதியதொரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். எண்ணிய வேலைகளை துரிதமாக நடக்கும். பாராட்டுகள் உண்டாக்கும். ரோகிணி நட்சத்திரம்
1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியிடங்களில் பேரும் புகழும் இருக்கும். மனதிற்கு பிடித்தது போல சுதந்திரமாக உங்களுடைய செயல்கள் அமையக்கூடும். விரும்பிய விஷயங்களை முன்னெடுத்து செய்வீர்கள். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சந்திப்பு நிகழும். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்றபடி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். மிருகசிரிஷ நட்சத்திரம் அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. லாபம் ஏற்படும். நன்மை நிறைந்த நாளாக அமையும். அலங்காரங்களில் லாபம் அதிகரிக்கும். வேலை வாய்ப்புக்கான விஷயங்களில் ஈடுபாடு உண்டாக்கும். எண்ணிய வேலைகள் திருப்திகரமாக நடக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆனி மாதம் 12ஆம் நாள் உங்களுடைய ராசி அதிபதி தான் இந்த நாளை ஆளுகிறார். முக்கியமாக பெருமாள் வழிபாடு செய்யலாம். பஞ்சமி திதி ஸ்ரீமன் நாராயணரோடு ஸ்ரீ மகாலட்சுமி தேவியையும் ஒருங்கே தரிசனம் செய்வது விசேஷம். ராசிக்கு 2ஆம் வீட்டில் புதன் பகவான் குடும்பஸ்தானத்தில், சுகஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். சில பொருள் வரவுகள் காரணமாக கையிருப்புகள் அதிகரிக்கும். பணம் சேரும். உங்களுடைய செயல்கள் எல்லாவற்றிலும் முழுமையாக ஈடுபாடு காட்டுவீர்கள். தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் மூத்த உடன்பிறப்புகள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக துணை இருப்பார்கள். எந்த ஒரு காரியத்தை ஒப்படைத்தாலும் உங்களுக்காக செய்யக்கூடியவர்கள் அவர்கள். உத்தியோகத்தில் சக நபர்களிடையே ஆதரவு இருக்கும். வேலையில் துரிதம் உண்டாக்கும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் சில கட்டுப்பாட்டுக்குள் வரும். சமூக வேலைகளில் புதிய அனுபவங்கள் பிறக்கும். தேக நலனில் கவனம் வேண்டும். புதிய பயணங்களால் மாற்றமான சூழல்கள் உண்டு. நல்ல தெளிவான சிந்தனை எடுக்கக்கூடும். எடுக்கப்பட்ட பொறுப்புகளை துரிதமாக முடித்து காட்டுவீர்கள். உடல் நலம் மனநலம் சீராகவே அமையும். எதிர்பார்த்த வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலை நல்லபடியாக நடக்கும், கிடைக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. கையிருப்புகள் அதிகரிக்கும். வருமானம் பெருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் துரிதமாகவே நடக்கும். உங்களுடைய பணி நிமித்தமாக உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். நன்மைகள் நிறைந்த நாள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மன் வழிபாடு நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேகம் உண்டாகும். எதையும் துரிதமாக சரியாக செய்ய வேண்டும் என்கிற ஆவல் உண்டு. துரிதம் ஏற்படும். வேலையில் உயர்வு உண்டாக்கும். உத்தியோக பணிகளில் ஆதரவு இருக்கும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தெளிவு உண்டாகும். மனதில் மாற்றங்கள் வரும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ அம்மையே போற்றி. ஓம் ஸ்ரீ
கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆனி மாதம் 12ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசியிலேயே புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டாக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டிற்கு சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதி. புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம். மக்களுடைய வரத்து காரணமாகத்தான் வியாபாரமே நடக்கும். எந்த விதங்களிலும் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். பிள்ளைகளுடைய ஆசைகளை தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். நீண்ட நாள் முதலீடு குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகும். மன உறுதி தேவை. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்க மன நலத்தோடு இருப்பீர்கள். தெய்வீக காரியங்களில் அவ்வப்போது ஈடுபடுவதால் பல பிரச்சனைகளில் இருந்து வெளிவர வாய்ப்புகள் இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய செயல்கள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. ஏற்ற இறக்கமான நாளாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் வேண்டாம், ஆசைகள் கூடாது. வியாபாரத்தில் இறுக்கமான நிலைகள் ஏற்படலாம். வசதி வாய்ப்பிற்கு ஏற்றாற்போல் செலவு செய்வதே நல்லது. அகலக்கால் வைத்துவிட்டு யாரிடத்திலும் கடன் பெறாதீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். நல்ல சிந்தனை இருக்கும். எதிர்கால முடிவுகள் சீராக்கும். நன்மைகள் விளையும் நாள். உங்கள் ராசிக்கு சனீஸ்வர பகவான் 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். பிள்ளைகளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலை ஏற்படலாம். நீண்ட நாள் முதலீடு குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. புதன்கிழமை தினமாக இருப்பதால் இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள். உறுதி மனத்தோடு இருப்பீர்கள். குழப்பம் அகலும் நாள். இனம் புரியாமல் இருந்த சில சிந்தனைகள் நீங்கும். மனநிலையில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் இருக்கும். மனக்குழப்பமாகவே இருப்பீர்கள். எதையும் செய்வதற்கு முன்னர் உறுதி செய்து கொள்ளுங்கள். ராசிக்கு 3ஆவது வீடு. கேத்து பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். ஆக எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதல் இருக்காது. இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மேயூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636 ஜிபே எண் 9381162636. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆனி மாதம் 12ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது தந்தை வழியில் ஆதரவான சூழல் ஏற்படும். உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் பிறக்கும். பயணங்களால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவான். ராசிக்கு விரய பாவகம் அயன சயன போகஸ்தானத்தில் புதன் பகவான்.
ராசிக்கு 7ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில், 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான். 8ஆம் இடம் என்பது ஆயுள் பாவகம். மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்து ஆர்வமில்லாத தன்மைகள் மறையும். எதையும் நேர்த்தியாக சிந்தித்து செயல்படுவீர்கள். கலைத்துறையில் படிக்கக்கூடியவர்களுக்கு, கற்பனை சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கும் நல்லதொரு உயர்வு ஏற்படும். எழுத்து தொடர்பாக நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். வீண் விரயங்கள் அகலும். தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை உணர்வு உண்டாக்கும். நண்பர்களுடைய வட்டம் விரிவடையும். வர்த்தகம் செய்வதில் சிந்தித்து செயல்படுங்கள். கௌரவம் பெருமை நிறைந்த நாளாக அமையும். பிறரிடத்தில் எதிர்பார்த்த வேலைகள், சில உதவிகள் கை கொடுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாளாகும். எண்ணிய காரியங்கள் துரிதமாக நடக்கும். தந்தை வழியில் உயர்வு ஏற்படும். முன்னேற்ற பாதைகள் கிடைக்கும். வளர்ச்சிக்குண்டான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தேவதை தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பயணங்களால் புதிய வாய்ப்பு கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படும். அனுசரணையான போக்கு இருக்கும். மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். உத்வேகம், உற்சாகம் பிறக்கும். வேலையில் நல்ல வலுவான நிலையை பிடிப்பீர்கள். எண்ணிய காரியத்தை அடையக்கூடிய விதமாக சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. வர்த்தகத்தில் இருந்த சங்கடங்கள் மறையும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் எண்ணியது கிடைக்கும். பெருமை நிறைந்த நாள். நண்பர்களுடைய நட்பு வட்டம் விரிவடையும். ஆதரவு கிடைக்கும். எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய பாக்கியம் உண்டாக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆனி மாதம் 12ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகள் எடுக்கக்கூடும். ராசியிலேயே கேத்து பகவான் 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில், 5ஆம் வீட்டில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். வருங்காலத்திற்குண்டான சிந்தனைகள் அதிகரிக்கலாம். வீட்டில் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, அவர்களுடைய வளர்ச்சிக்கான விஷயங்களிலும் எதிர்காலத்திற்கான சில முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். உங்களோடு உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். நன்மை கிடைக்கும் நாளாக அமையும். உடன் பிறந்தவர்களுடைய செயல்பாடுகள் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். புதிய பொருட்களை வாங்குவீர்கள். குடும்பத்திற்குண்டான விஷயங்களில் எதிர்பார்த்தவை சில ஆடை ஆபரணங்கள் சேரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உங்களுடைய துணைவருக்காக அவர்களுக்கு விருப்பமான விஷயங்களை அவர்கள் அறியாத வண்ணம் சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய விதமாகவே அமையும். முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். வருமானம் பெருக்கும். நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகள் மிகுதியாகும். வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை விலக்கும். நிதானமாக இருக்க வேண்டிய நாள் கன்னிராசி அன்பர்களே. கொள்முதல் பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் அகலும். எதையும் நேர்த்தியாக்க சாமர்த்தியமாக செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு புரிதல், அன்பு, நேசம், பாசம் இவையெல்லாம் அதிகரிக்கும். உடல் நலத்தோடு இருப்பீர்கள். ஆரோக்கியம் நிறைந்த செல்வத்தை பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்.
சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். திறமையாக செயல்படுவீர்கள். ஆரோக்கியம் நிறைந்ததாக இருக்கும். சுதந்திரமாக இருப்பீர்கள். சாமர்த்தியம் அதிகரிக்கும். எண்ணியதை துரிதமாக முடிப்பதால் லாபம் உண்டு. அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு. பஞ்சமி திதி என்பதால் அன்னை ஸ்ரீ வராகி தேவியை வழிபட தடை தாமதங்கள் நீங்கி உயர்வு பெறக்கூடும். முயற்சிக்கு ஏற்றபடி நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒத்துழைப்பு உண்டாகும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நன்மைகள் நிறைந்த நாள். எதிர்பாராத வகையில் சில வரவுகள் உண்டாகும். பணம் அதிகரிக்கும். மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அருள் வேண்டி வழிபட்டால் நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்த நிலை விலகும். நிதானமாக இருக்க வேண்டும். பிரபஞ்சத்தினுடைய பேரருள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பஞ்சபூதங்களை வணங்கி வந்தால் மிக சிறப்பான நிலையை நீங்கள் பெறலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். புதன்கிழமை தினத்தில் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய பல பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் யோகம், அதிர்ஷ்டம், மன நிம்மதி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆனி மாதம் 12ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது தவறி போன சில வேலை வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கலாம். வேலைக்கு உத்தியோகத்திற்காக செல்லக்கூடியவர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சில சங்கடங்கள், வீண் மனஸ்தாபங்கள் அகன்று நெருக்கம் உண்டாகும். பலதரப்பட்ட மக்களுடைய ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடும். மற்றவர்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பளித்து நடக்க வேண்டும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் வரலாம். துலாம் ராசி அன்பர்களே, வெளியூர் தொடர்பான பயணங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உதவி கிடைக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருக பெருமானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கட்டும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். வருமானம் கிடைக்கும். தம்பதியர்களிடையே நெருக்கம் உண்டாகும். தன லாபம் பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ கனக துர்கை அம்மனுடைய வழிபாடு, ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மதிப்பளித்து செயல்பட வேண்டும். பலதரப்பட்ட மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஒத்துழைப்பு மேம்படும். பிறருடைய கருத்துக்கு மதித்து நடப்பது அவசியம்.
மாற்றங்கள் உண்டாகும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடும். நம்பிக்கை நிறைந்த நாளாக அமையும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு விறுவிறுப்பாக இருக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆனி மாதம் 12ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது விருச்சிக ராசியின் 3வது வீட்டில் சந்திர பகவான், சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில், லாபஸ்தானத்தில் கேத்து பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவான், 6ஆம் இடத்தில் பகைஸ்தானத்தில் ருணரோக சத்ரு பாவகத்தில் செவ்வாய் பகவான், களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். கையில் வைத்திருக்கக்கூடிய பொருட்களின் மீது கவனம் வேண்டும். அலட்சியம் காட்டாதீர்கள். எதை செய்தாலும் அதனுடைய தன்மைகளை புரிந்து கொண்டு உணர்ந்து நிதானமாக செய்ய வேண்டும். தொழில் சார்ந்த முயற்சிகளில் சில தடைகள் உண்டாகும். பலதரப்பட்ட நபர்களுடைய ஆதரவு கிடைக்கலாம். மனச்சோர்வுகள் இருக்கும். முயற்சியில் ஒருவிதமான தடுமாற்றங்கள் காணப்படலாம். மாணவ மாணவியர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஆர்வமற்ற தன்மை உண்டாகும். எதையும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அபரிமிதமான வளர்ச்சி ஏற்பட நினைவு திறன் அதிகரிக்க ஆரோக்கியம் சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். உற்பத்தி துறைகளில் இருப்பவர்கள் மேனுஃபேக்சரிங் தொடர்பாக பணத்தை நீங்கள் கொள்முதல் செய்வதற்கு முன்னர் அதனுடைய முழுமையான நிலையை அறிந்து கொள்ள வேண்டும். பிறரை பற்றிய கருத்துக்களை கூற வேண்டாம். யாரை பற்றியும் விமர்சனங்கள் செய்யாதீர்கள். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. செலவு நிறைந்த நாளாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. உங்களுடைய பொருட்களின் மீது கவனம் தேவை. வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு அலைச்சல் ஏற்படலாம். நீங்கள் செய்யக்கூடிய வேலையின் நிலையை சரியாக திட்டமிட்டு செய்தல் அவசியம். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனி பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பை தரும். மனச்சோர்வுகள் உண்டாக்கலாம். வேலையில் உயர்வு என்பது இருக்காது. அங்கீகாரம் காணப்படாது. சில வேலைகள் கடினமாக உணர்வீர்கள்.
தாமதமாக இருக்கக்கூடும். மனம் தளராமல் முன்னெடுத்து செல்லுங்கள். நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது விசேஷம். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. பேசக்கூடிய விஷயங்களில் நிதானம் வேண்டும். பேச்சாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், பொதுமக்களிடையே கருத்துக்களை வெளிப்படுத்துபவர்கள் மிக மிக கவனமாக செயல்பட்டால் தான் நன்மை. உங்களுக்கு அவதூறு அவப்பெயர்கள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் இறை பணி சார்ந்த விஷயங்களிலும் எண்ணங்களிலும் இருக்கும்போது கிரக தோஷங்கள் தீர வாய்ப்புகள் கிட்டும். இறை நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருங்கள். அது இன்னும் உங்களுக்கு பல நல்லதை கொடுக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆனி மாதம் 12ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது நம்பிக்கை பிறக்கும். செயல்களில் தாமதங்கள் நீங்கும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆதரவு உண்டாகும். சில நண்பர்கள் மூலமாக வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். துரிதமாக சில வேலைகள் நினைக்கும் பொழுதே நடக்கும். நம்பிக்கை அதிகரிக்கும். விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். தனுசு அன்பர்களே, மறைமுகமான சில செயல்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிட்டும். ஆசை மேம்படும் நாள். ராசியினுடைய 3வது வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், தனஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் விரையாதிபதி அயனசயன போகாதிபதி செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். ருணரோக சத்துருஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். மறைமுகமாக சில வேலைகள் கவனிக்கக்கூடும். வியாபாரத்தினுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த நல்ல தீர்வுகள் கிடைக்கும். வழக்கு சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. பஞ்சமி திதியாக இருப்பதால் பிள்ளையாருக்கு 5 தேங்காய் சமர்ப்பித்து ஒரு மண்டை வெல்லம் வைத்து நீங்கள் வழிபட நன்மைகள் உண்டாகும். கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய கோச்சார பிரச்சனைகள் தீரும். நம்பிக்கை இருக்கும். தும்பிக்கை யானை வழிபடுங்கள். எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகத்தின் மூலம் நினைத்த காரியங்கள் நடக்கும். வாழ்க்கையில் புத்துணர்ச்சி உண்டாக்கும். செயல்களில் வேகம் இருக்கும். சிந்தனை தெளிவானதாக அமையும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பஞ்சமி திதியாக இருப்பதால் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்து வழிபடலாம். சங்கு சக்கர தாரியாக இருக்கக்கூடியவள் அன்னை ஸ்ரீ வராகி பஞ்சமி தேவி. இந்த நாளில் வழிபட்டால் உங்களுடைய சர்வ கஷ்டமும் தீரும். ஆர்வம் அதிகரிக்கும். தனிப்பட்ட செயல்களில் வேகம் பிறக்கும். தனித்துவமாக இயங்குவீர்கள். விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல நல்ல முடிவுகள் உண்டாகும். எதிர்பார்த்த வேலைகள் கை கொடுக்கும். ஆசை அதிகரிக்கும். சாதுரியமாக செயல்படுவீர்கள். வழக்கில் இருந்து பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. க்ஷேமம் லாபத்தோடு இருப்பீர்கள். உத்தியோகத்தில் சக நபர்களுடைய ஆதரவும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்கள் கிடைக்கும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை.
தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இன்றைய நாளுக்கான பலன்கள். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்று அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய சில முயற்சிகள் செய்வது அவசியம். தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் கடினமான முயற்சிகள் மூலம் உங்கள் திறமைகளை தாராளமாக நிரூபிக்கலாம். தடைகளை கண்டு லட்சியத்திலிருந்து விலகாதீர்கள். வேலையில் தவறுகள் நேரலாம். இதனால் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளிடையே அதிருப்திக்கு ஆளாவீர்கள். சிறிது கவனமுடன் செய்வது நல்லது. சுற்று வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். வெளியூர் சம்பந்தமான வர்த்தக பணிகளில் புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். உத்தியோக வேலைகளில் மேன்மையான சூழல் ஏற்படும். சலனம் நிறைந்த நாள். சில நேரம் உங்கள் துணைவரோடு சாந்தமாக அமைதியாக இருப்பீர்கள். சில நேரம் கடுமையாகவும் பேசிவிடுவீர்கள் அல்லது வன்மையோடு நடந்து கொள்வீர்கள். இது போன்ற ஒரு நிலையானது உங்கள் மகிழ்வை கெடுக்கலாம். எனவே இதனை தவிர்த்தல் வேண்டும். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் செலவுகள் அதிகமாகவே இருக்கும். நிதி நிலைமையில் ஸ்திரத்தன்மை பராமரிப்பதை கடினமாக உணர்வீர்கள். சலனம் அதிகமாக இருக்கும். உத்தியோகம் சார்ந்த வேலைகளில் மேன்மையான சூழல் ஏற்படும். செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதிக நீரை பருகினால் மனம் சம்பந்தமான குழப்பங்கள் நீங்கும். தொழில் சார்ந்த முயற்சிகளில் பிறருடைய ஆலோசனைகள் தேவை. எதையும் நீங்களாகவே தீர்க்கமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டாம். சுயமாக வேலை செய்பவர்கள் நிபுணர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது. வியாபாரத்தில் கணிசமான லாபமே கிடைக்கும். விற்க முடியாத பொருட்களை விற்று தீர்ப்பதற்கான ஆலோசனைகளை மேற்கொள்வீர்கள். மந்தமாக இருக்கும். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் அதிக எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. காதலர்களுக்கு இந்த நாள் மந்தமாகத்தான் இருக்கும். புரிதல் என்பது காணப்படாது. கூடுமான வரையில் மற்றவர்களுடைய செயல்களில் தலையிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்ப்பது நலம். எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்து செயல்படுங்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் குறையும். பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கும். சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மதிப்பு மரியாதை மேம்படும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சலனம் நிறைந்த நாள். வேலைகளில் மென்மையான சூழல் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அறிமுகம் ஏற்படும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழுக வளமுடன். சர்வேஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். சிக்கலில் சிக்காமல் இருக்க இன்று உங்களுடைய வேலைகளில் பொறுமை தேவை. பழைய நினைவுகள் மூலம் மனதில் ஒருவிதமான சோர்வு ஏற்படலாம்.
இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல. சக பணியாளர்களோடு சில பிரச்சனை வரலாம். இதனால் உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் தடைகள் இருக்கும். தம்பதியர்கள் உங்கள் துணையுடன் தொடர்பு கொள்கையில் கவனம் தேவை. எரிச்சலூட்டும் நடத்தை அல்லது கடுமையான வார்த்தைகள் உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். நண்பர்கள் வழியில் சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையலாம். மாணவர்கள் மன நிறைவு என்பது இருக்காது. திருப்திகரமற்ற நிலையிலேயே படிப்பீர்கள். பெரியவர்கள் பெற்றோர்களுடைய ஆசை வேண்டி பொறுமை நிதான குணத்தோடு பேசுவது அவசியம். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து நடந்து கொள்ளுங்கள். பள்ளிகளிலும் சரி கல்லூரிகளிலும் நற்பெயர்கள் பெறுவதற்கு முயற்சிகள் தேவை. படிப்பில் நாட்டம் அதிகரிக்க வேண்டிய நாள். நிதி நிலைமைகள் உங்களுக்கு ஏற்ற தாழ்வாக இருக்கும். வியாபாரம் தொடர்பாக புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம். சக வியாபாரிகளுடைய குணத்தையும் அவர்களுடைய எண்ணத்தையும் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். தெய்வீக வழிபாடு முறைகள் உங்களுக்கு மன ஆறுதலை ஏற்படுத்தும். மன திருப்தியை உண்டு பண்ணும். எதிர்காலம் குறித்த சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்பாராத பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் ஏற்படும். வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும். புதுவிதமான முயற்சிகள் அதனால் உங்களுக்கு அனுபவங்கள் உண்டாக்கும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை அவ்வப்போது புரிந்து கொள்வது நல்லது. நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். இல்லையெனில் தேவையற்ற பண இழப்புகள் அல்லது நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதிக உடல் உழைப்பின் காரணமாக கால்வலி ஏற்படலாம். உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள். கும்பராசி அன்பர்களே. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களுக்கு நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மனதில் சோர்வு ஏற்பட்டு நீங்கும். நண்பர்கள் வழியில் கருத்து வேறுபாடு வரும். மன சஞ்சலம் உண்டாகும். சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும். கவனம் தேவை. வீண் அலைச்சல் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வெற்றி வேண்டிய நாள். புதுவிதமான அனுபவங்கள் இருக்கும். எதிர்பாராத பயணங்கள் உண்டாகும். இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. ஸ்ரீராம ஜெயம். தீர்காயுஷ்மான் பவ. குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 938111626336. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். முருகப்பெருமானுடைய திருவருள் முழுமையாக கிடைக்கப்பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கும்போது உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகம் உண்டாகும். தலைமை பதவி வகிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. இன்றைய நாளில் சில விளைவுகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். இன்று நீங்கள் முக்கிய முடிவுகளை தாராளமாக எடுக்கலாம். திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிட்டும். குழந்தைகளால் மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும், நன்மைகளை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு உண்டு. வேலையில் ஆத்ம திருப்தி இருக்கும்.
மன சந்தோஷத்துடன் ஈடுபடுவீர்கள். உத்தியோகத்தில் சக பணியாளர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை புரிந்து கொண்டு புதுமையை கையாளுவீர்கள். இதனால் லாபம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றகரமான சூழல் ஏற்படும். உங்கள் துணையிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள். இதனால் உறவில் பிணைப்பு வலுப்படும். காதலர்களுக்கு ஏற்ற நாள். மன அமைதியுடன் இருப்பீர்கள். எந்தவிதமான மனக்கசப்புகளோ வேறுபாடுகளோ இருக்காது. நிதி நிலைமைகள் திருப்திகரமாக இருக்கும். வாய்ப்புகளை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும். மனதில் புதுவிதமான இலக்கு பிறக்கும். வியாபாரம் தொடர்பான வேலைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பொதுவாக அமைதி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். வியாபாரத்தில் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். புது வேலைகளில் கவனம் செலுத்துவீர்கள். ஒரு தொழிலை செய்து கொண்டே மீண்டும் வேறொரு தொழிலில் நாட்டம் இருக்கும். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் கவனம் செலுத்துவீர்கள். குடும்ப உறவில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மாணவர்கள் தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி நிலைகளில் உயர்வு ஏற்படும். ஆராய்ச்சி தொடர்பான படிப்பில் இருப்பவர்களுக்கு முதன்மையான நிலைக்கு வரக்கூடிய பாக்கியம் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் ஏற்படும். புதியவர்களிடம் நல்லதொரு வாய்ப்புகள் கிட்டும். வேலையில் உயர்வு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் மதிப்பு உண்டு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும். மனதில் புதுவிதமான லட்சியம் பிறக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். முன்னேற்றங்கள் உண்டு. சாதுரியமான நாள். இந்த நாள் மேன்மை பொருந்திய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலும் மயிலும் துணை. நற்பவி நற்பவி நற்பவி. ஸ்ரீராமஜெயம். தீர்காயுஷ்மான் பவ. 12 ராசிகாரர்களுக்கும் இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய நம்முடைய சேனல் சார்பாக நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. DTCP approved and RERA registered plots அங்கீகாரம் பெற்ற பட்டா வீட்டு மனைகள் நமது மனைப்பிரிவை சுற்றி காம்பவுண்ட் சுவர் பாதுகாப்பு வசதியோடு அமைக்கப்பட்டுள்ளது. சட்ட வல்லுநர்களிடம் முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். புதிதாக வளர்ந்து வருகின்ற SH 120 நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. நமது மனைப்பிரிவிற்கு அருகாமையில் மப்பேடு ஜங்ஷன் உள்ளது. அந்த மப்பேடு ஜங்ஷனில் இருந்து சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, திருவள்ளூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், சுங்குவார்சத்திரம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கும் உடனடி பேருந்து வசதி உண்டு. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது பெரிய விமான நிலையம் 15 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றி 3000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. சவிதா மருத்துவமனை, சென்ட் ஜோசப் மருத்துவமனை, சென்ட் மேரிஸ் மருத்துவமனை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் மிக பிரபலமான 6 பள்ளிகள், 4 கல்லூரிகள் இருக்கின்றன. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் பிரசித்தி பெற்ற கோவில்கள், மசூதி மற்றும் சர்ச் அருகில் இருக்கின்றன. சுமார் 18,300 தனியார் மற்றும் பொது நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைய இருக்கிறது. நமது மனைப்பிரிவிற்கு 15 நிமிட தூரத்தில் இருக்கும் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டினுடைய சிறப்பு அம்சங்கள். 6000 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு மிக மிக பிரம்மாண்டமாக அமைய இருக்கிறது. மத்திய அரசு 20,000 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கியுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை சுற்றி சுமார் ரூபாய் 50,000 கோடிக்கு மேல் தொழில் நிறுவனங்களால் முதலீடு செய்யப்படும் என பொருளாதார நிபுணர்களால் கணிக்கப்பட்டுள்ளது.
கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டில் 2 பேரலல் ரன்வே அமைக்க முதற்கட்டமாக ரூபாய் 3000 கோடியும் இரண்டாம் கட்டமாக ரூபாய் 2000 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை பயன்படுத்துபவர்கள் அதை சார்ந்தவர்களினுடைய எண்ணிக்கை சுமார் 60 பில்லியனை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இந்தியாவின் மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் அமைய உள்ளது. MMLP அதாவது மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கின் 6 முக்கிய செயல்பாடுகள்: சரக்கு கூட்டல் மற்றும் விநியோகம் மற்றும் பல்முனை சரக்கு போக்குவரத்து, ஒருங்கிணைந்த சேமிப்பு கிடங்குகள், தகவல் தொழில்நுட்ப ஆதரவு, மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகள், சுங்கவரி தேர்வு மையம், 10,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு, 40,000 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு, இவை அனைத்தும் MMLP-யில் செயல்படுத்தப்பட உள்ளது. 2026 இந்த திட்டம் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. MMLP-யின் சிறப்பு அம்சங்கள்: தமிழ்நாட்டின் முதல் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகில் அமைய இருக்கிறது. 159 ஏக்கரில் 1200 கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைய இருக்கின்றன. 46,000 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வசதிகள் உருவாக்கப்படும். ரயில்வே துறை, விமானத்துறை, கப்பல் துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒருங்கிணைந்து செயல்படும் தமிழ்நாட்டின் முதல் வளர்ச்சி திட்டம் இதுவே ஆகும். MMLP-யின் வளர்ச்சியானது இந்தியாவின் GDP-யில் 14 8.9 குறைக்க உதவும் என்று கணிக்கப்படுகிறது. NH4 தேசிய நெடுஞ்சாலை சென்னை பெங்களூருக்கு 15 நிமிட தூரத்தில் உள்ளது. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது விமான நிலையம் நமது மனைப்பிரிவிலிருந்து 10 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி-நகர், பிராட்வே, பூந்தமல்லி, வண்டலூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் இருந்து மாநகர பேருந்து வசதியும் உள்ளது. 20 நிமிட பயண தூரத்தில் கடம்பத்தூர் ரயில் நிலையம் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. சட்ட வல்லுநர்களுடைய முறையான லீகல் ஒபினியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள் ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நமது மனையிலிருந்து 10 நிமிட தொலைவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற டான் பாஸ்கோ, சென்ட் ஜோசப் பள்ளி, கிறிஸ்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைந்துள்ளது. அருள்மிகு சிங்கீஸ்வரர் கோயில், ஸ்ரீ ராகவேந்திரர் கோயில், ஸ்ரீ பச்சையம்மன் கோயில் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் அமைந்துள்ளது. சினிமா தியேட்டர் மற்றும் திருமண மண்டபங்கள் நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகாமையிலேயே அமைந்துள்ளன. வருங்கால முதலீட்டிற்கான பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கான பொன்னான நேரம். தொடர்புக்கு 931162636 மற்றும் 9043192132